அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். சீக்கிரமா சாப்பிடணும். இன்னைக்கு மில்லி எப்படியாச்சும் அக்ரோபாட்டிக்ஸ் காட்டி நான் இம்ப்ரெஸ் பண்ணிடணும். அட சாஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. ஜூஸை குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லா இருந்தாதான் மில்லியை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அடேங்கப்பா, அடடா, ஜூஸை கூட சமோசா சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே. சமோசா ஜூஸ். நீ என்னோட பிளேட்ல இருந்து சமோசாவை திருடினியா? அட, நான் ஒன்னும் திருடன் கிடையாது கோபால். நான் உன்னோட சமோசாவை திருட போறேன். சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. என்ன நிம்மதியா ஜூஸ் குடிக்க விடுங்க. என்னோட ஜூஸ் நீங்க என்ன பண்ணீங்க? ஷேம் ஷேம், சூப்பர் ஷேம். கோபாலே இன்சல்ட் பண்ணிட்டானுங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டானுங்க. திருடுறதெல்லாம் திருடிட்டு உன் ஜூஸை நான் திருடன்னு வேற சொல்றியா? என்னோட ஃபுட். என்னோட ஜிலேபியை யார் திருடுனது? நான் விட மாட்டேன். யாராவது என்னோட பிரெட் பக்கோடாவை திருடுனீங்களா? இன்னைக்கு இது யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன். இவனுங்க பார்க்க கூடாது, பார்த்தா ஆட்டிய போட்டுருவானுங்க. எனக்கே தெரியாம யார் இதை எடுத்தது? அடங்கொப்புறான இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? மில்லி மில்லி மில்லி. ஹாய் மில்லி, என்னோட அக்ரோபாட்டிக்ஸ் பாக்குறியா? மில்லி கோபால விட்டு தல, என்னோட அக்ரோபாட்டிக்ஸ் நீ பாத்தியா? ஓ மாதவ், உனக்கு அக்ரோபாட்டிக்ஸ் கூட பண்ண தெரியும்னு சொல்லவே இல்ல. அக்ரோபாட்டிக்ஸ்ல எனக்கு கை வந்த கலை மில்லி. இப்பவே காட்டுறேன் பாரு. மாதவ், ஜோக்கர் மாதிரி விளையாடுறதெல்லாம் அக்ரோபாட்டிக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க மாதவ். மில்லி, நான் உனக்கு உண்மையான அக்ரோபாட்டிக்ஸை காட்டுறேன், பாக்குறியா? உங்க ரெண்டு பேருக்கும் பேச மட்டும்தான் தெரியும், மத்தபடி அக்ரோபாட்டிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சுத்தமா வராது. பாத்தீங்கல்ல, இதுதான் உண்மையான அக்ரோபாட்டிக். அவன் எப்படி குதிக்கிறான்னு பாத்தீங்கல்ல? ஆமா, இந்த புது ஸ்டூடெண்ட் யாரு? மங்கி மாதிரி குதிக்கிறானா? அவன் எப்படி ஸ்டூடெண்ட் ஆவான்? அவன் மங்கியா தானே இருப்பா. மில்லி, அவன் ஸ்டூடெண்ட் கிடையாது, உண்மையிலே ஒரு மங்கி தான். அவன் ஒண்ணு மங்கி கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் தான் மங்கி. நான் அவன்கிட்ட போய் பேச போறேன். இது ஒரு உண்மையான மங்கி தான். கோபால், மாதவ், என்ன வந்து காப்பாத்துங்க. மில்லி, நீ கவலைப்படாத. மங்கி எப்படி கண்ட்ரோல்ல வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
இச்சிங் ப்ராப்ளம் இருக்கிறது அந்த குரங்குக்கு கூட தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு. அப்படியா? அப்ப நீ போய் அந்த மங்கியை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே. மங்கு இங்க பாரு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உன்னோட ஃபேவரட் ஃபுட்டான பனானா. யம்மி யம்மி, இத வாங்கிக்கோ. மங்கிக்கும் தெரிஞ்சிருச்சு டஸ்ட்பின் எங்க இருக்குன்னு. நீங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு இந்த மங்கியை துரத்துங்க. இன்னைக்கு சாரோட டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஹா, என்ன ஒரு வாசனை! டிஃபன்ல ஏதோ ஸ்பெஷலா போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. போ 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 போ, குரங்கு ஓடு இங்க இருந்து போ, போயிடு. போ போ. பாத்தியா, அந்த மங்கி நான் சொல்லிதான் இங்க இருந்து போச்சு. இல்லவே இல்ல, அந்த குரங்கு என்னால தான் ஓடுச்சு. மங்கி ஓடி போயிட்டதுனால நீங்க ஒன்னும் சிங்கம் ஆயிட மாட்டீங்க. நீங்க 2 பேருமே ஒண்ணா நம்பர் பயந்தாங்கோலிங்க தான். அடங்குப்புறானே, இது குலாப் ஜாமுன் ஆச்சு. இப்ப இந்த குலாப் ஜாமுனுக்கும் எனக்கு நடுவுல யாரும் வர முடியாது. அடடா, இந்த குலாப் ஜாமுன் எங்க மாயமா மறைஞ்சு போச்சு. குரங்கு எங்க இங்கே வந்துச்சு. விடக்கூடாது, நில்லு. நான் சார் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து குலாப் ஜாமுன் ஆட்டிய போட்டா அதை என்கிட்ட இருந்து நீ ஆட்டிய போடுறியா? இரு, உன்னை விட மாட்டேன். எங்க ஓடுற? நில்லு, உன்னை விட மாட்டேன். ஆஹா பப்பி, எனக்கு தலைவலி இருக்குன்னு நான் சொல்லாமலே உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆஹா, நீ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணி விடுற பப்பி. பிரமாதம். பப்பி பார்த்து மெதுவா, என் தலையில எதுக்காக தபேலா வாசிக்கிற? அப்படித்தான். அட சார். ஆஹா பப்பி, நீ இங்க இருக்கியா? அப்படின்னா என் தலையில யார் மசாஜ் பண்றது? யாரு பாது? குரங்கு. அடடா பப்பி, அந்த குரங்கு என் கண்ணாடியை தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே நான் எப்படி பாப்பேன்? அந்த குரங்கு புடி. இல்ல இந்த பக்கம் போயிருக்கு, புடி. இங்க பாருங்க சார், கவலைப்படாதீங்க, அதை நான் விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓட பாக்குற? நல்லா மாட்டியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், இரு. திமிரு பிடிச்ச குரங்கு, நில்லு. நான் உன்னை விட மாட்டேன். ஆமா, ஸ்டூல் எங்க போச்சு? ஆஹா, ஸ்டூல் இல்லனா என்ன? அங்க சேர் இருக்கு, அந்த சேர் எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப உன்னை பிடிச்சிடுற பாரு. வேண்டாம், கவுத்துருச்சு. அடேங்கப்பா. பப்பி, நீ எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? அந்த குரங்கு எங்க? ஆஹா, எனக்கு எதுவும் சரியா தெரியலையே. பப்பி, அந்த குரங்கு எங்க போச்சு? இதோ இங்க இருக்கு. நான் உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா என் கண்ணாடியை கொடுத்துரு, கொடுத்துரு. உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா கண்ணாடியை கொடுத்துரு. கொடுக்க போறியா இல்லையா? இல்ல, உன்னை நான் விட மாட்டேன். இருங்க சார், இது நான் தான் சார், பப்பி. சார், ஆபீஸ்ல புகுந்த குரங்கு கூட இந்த அளவுக்கு மோசமா பண்ணல. ஆனா நம்ம பிரின்சிபல் சார் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாரே. பப்பி, உன்னால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? இதுக்கப்புறம் என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் மாதவ், கோபாலால மட்டும்தான் அந்த குரங்கு கிட்ட இருந்து கண்ணாடியை வாங்கிட்டு வர முடியும். சார், இந்த மாதவ் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நாட் அட் ஆல். நீங்க கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ள நான் உங்களோட கண்ணாடி எப்படி எடுத்துட்டு வரேன்னு பாருங்க. சபாஷ் மாதவ், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சார், நான் இங்க இருக்கேன் சார், இங்க. மாதவ், நீ எப்படி குரங்கு கிட்ட இருந்து கண்ணாடியை வாங்கிட்டு வருவ? உன்னோட பிளான் என்ன? உங்க எல்லாருக்குமே அந்த பழைய கதை ஞாபகம் இருக்கா? நம்ம என்னெல்லாம் பண்றோமோ மங்கியும் அதே பண்ணுமே.
இப்ப நானும் அதுதான் பண்ண போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. சூப்பர். இப்ப விட்டுடு. டிராப் இட். லக்கி என்ன சொல்றான்னா அது அந்த அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா இது என்னுடைய கொள்ளு தாத்தாவோட காலத்து இருக்குன்னு சொல்லுது. ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுது. மாதவ், குரங்கு கூட உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுது பாத்தியா? உன்னாலலாம் இது செய்ய முடியாது மாதவ். இப்போ நான் தான் களத்துல இறங்க வேண்டியதா இருக்கு. வா லக்ஷ்மன், be ready. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோபாலு. ரொம்ப நர்வஸாவும் இருக்கு. Don't worry லக்ஷ்மன், நீ குரங்கோட இந்த மாஸ்க மட்டும் போட்டுக்கோ. அட தேவையில்லாம எதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு? சும்மா பார்க்கவே அப்படிதானே இருப்பான். கோபாலு, முதல்ல இந்த மாஸ்க் மாற்றுறதுக்கு முன்னாடி உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. அப்பதான் அதை பண்ண முடியும். இங்க பாரு லக்ஷ்மன், குரங்கு நம்ம கிட்ட வர மாட்டேங்குது. ஆனா குரங்கு கிட்ட வரும்ல. அதனால நீ இப்போ ஒரு குரங்கா மாறி அந்த குரங்கு கிட்ட போயாகணும். நல்ல வாய்ப்பு கிடைச்சதும் அந்த குரங்கு கிட்ட இருந்து கண்ணாடிய நான் புடுங்கிடுவேன். புரியுதா? கோபாலு, இத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. Don't worry லக்ஷ்மன், மனுஷங்க முன்னாடி குரங்கா தானே இருந்தாங்க. கவலைப்படாத. Go. என் கண்ணாடி எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. சபாஷ், என் திறமையான ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப நன்றி. வெரி குட். என்ன பாத்தீங்களா? என்னுடைய லக்ஷ்மன் அந்த குரங்கு கிட்ட இருந்து கண்ணாடிய வாங்கிட்டான். Got it? உன்னோட கண்ணாடிய வேணா லக்ஷ்மன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த லக்ஷ்மண மங்கி கிட்ட இருந்து யாரு கொண்டு வர போறா? என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. இதுகிட்ட என்னால மோத முடியல. லக்ஷ்மன், நான் இதோ வந்துட்டேன். பாத்தீங்களா? முன்னாடி ஒரு மங்கி, மங்கிக்கு பின்னாடி ஒரு மங்கி. பார்க்கவே சூப்பரா இருக்கு.